வணக்கம்ண்ணா. இப்போ இந்த பண்ணையில் என்ன பார்த்துட்ருக்கோம், உங்கள் பேர் என்னண்ணே? அண்ணா வணக்கம்ண்ணா. எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம்னா தருமபுரிண்ணா. இந்த பண்ணையில் நான் பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கினி கோழி அண்ட் சோனாலி 2 கோழி விட்டுருக்கோம்ண்ணா அந்த பண்ணையில். கினிக்கோழி சோழி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விட்ருக்கீங்களா? ஆமாண்ணா, 2 கோழி மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம்ண்ணா. ஏன் தனித்தனியாக விடக்கூடாதுங்களா? மிக்ஸ் பண்ணி விட்ருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. மிக்ஸ் பண்ணி விட்டாலும் கோழி வந்து நல்லா ஆக்டிவாக வளருங்கண்ணா. ஓ, சரி சரிண்ணா. இப்போ கினிக்கோழி இதில் எவ்வளோ கோழி இருக்குது? இதுக்கு சோனாலி கோழி எவ்வளோ இருக்குங்கண்ணா? கினி கோழி ஒரு 1000 இருக்குண்ணா. ஒரு சோனாலி கோழி வந்து ஒரு 1000 இருக்குண்ணா. ஓ, 2000 கோழி இப்படி இருக்குங்களா? 2000 கோழி இருக்குண்ணா. ஓ, இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வரனால இது கன்ஃபியூஷன் எதுவும் வராதுங்களா? இல்லை கன்ஃபியூஷன் ஆகாதுண்ணா. மிக்ஸ் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு சோனாலியும் கினி கோழியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்தாலே தெரியுங்களா? சரி சரிண்ணே. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வகையான கோழி நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்மகிட்ட அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டுக்கோழி பெருவிட, நாட்டுக்கோழி சிறுவிட, ஓகே, சோனாலி, கருங்கோழி, நாட்டுக்கோழி, கினிக்கோழி, கிரிராஜா, சரிங்க, கிராமப்பிரியா, ஓகே, வெள்ளை வாத்து, நாட்டு வாத்து, ஃபேன்சி கோழி, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இத்தனை வகையான கோழியுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத்தனை வகையான கோழியை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, சரி சரிங்கண்ணே. இப்போ இதுக்கு தீவன முறை, இந்த மருந்து, இந்த மாதிரிலாம் எப்படிங்கண்ணே? தீவன முறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதுக்கு அதே மாதிரி தானே. 1 மாதத்துக்கு வரைக்கும் நம்ம வேக்சின் பண்ணி தான் கொடுக்குறோம்ண்ணே. சரிங்க. வேக்சின் பார்த்தா நமக்கு ஒரு 3 வேக்சின் பண்ணுறோம்ண்ணே. சரிங்க. ஒரு சளி மருந்து ஒன்று ஆட் பண்ணுறோம், ஒரு சத்துக்காளி ஒன்று ஆட் பண்ணுறோம்ண்ணே. ஓகே ஓகேண்ணே. இப்போது மக்கள் ஆர்டர் தேவைப்படுறன்ற போது எப்படிண்ணே எடுக்கிறது? ஆனால் மக்கள் தேவைப்படுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோனாலி நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முட்டை உற்பத்திக்கு அதிகமாக பயன்படுதுண்ணே. முட்டை உற்பத்தி முட்டை உற்பத்திக்கு மெயினாக பண்ணுறாங்க. இன்னைக்கு முட்டை உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம் முட்டைக்கு. ஓ, 5 ரூபா வரைக்கும் போதுங்களா? 5 ரூபா வரைக்கும் போதுங்க. சோனாலி இயற்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 250 முட்டை வைக்கணும்ண்ணே. சரிங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகனை நம்ம நாட்டுக்கோழி சிறுவிடை எப்படி இருக்கோ அதே போன்றதுனா இந்த சோனாலி ரக நாட்டுக்கோழி. சரி சரி. இந்த கின்னி கோழின்றது இதுக்கு எதுக்கு நான் தேவைப்படுது? இந்த கினி கோழின்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீட்டான வந்து வளர்க்கறதுக்கு முட்டைக்கு இது தேவைப்படுதுண்ணா. வீட்டான வந்து வளர்க்கறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பாம்பு தொல்லைங்க, இந்த மாதிரி பூச்சி தொல்லைகளுக்கு இந்த மாதிரி கினி கோழியை நம்ம வளர்க்கலாம்ண்ணா. ஓ, சரி சரி. கோழி பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரியாக இருக்கு. கோழியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு தெரியுங்க. இந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் மாதிரி இருக்குங்க. இந்த கழுத்து அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொறிப்பு கலர் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வருங்க. ஓ, சரி சரிங்க. இப்போ குறைஞ்சது ஆர்டர் பண்ணால் எவ்வளோ கோழி வேணும் உங்களுக்கு? குறைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது கினி கோழியெல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணால் ஒரு 100 குஞ்சு அல்லது ஒரு 50 குஞ்சு ஆர்டர் பண்ணலாம்ண்ணே. ஓ, அப்படி ஆர்டர் பண்ணால் பஸ் அண்ட் ட்ரெயின் மூலியமாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்ண்ணே. ஓகே. எந்தெந்த ஊர்களுக்குலாம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்ண்ணே. அதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, கம்பம், திருநெல்வேலி, நாகர்கோவில், இந்த பக்கம். இப்படி சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர். இப்படி தஞ்சாவூர் லைன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, எல்லா பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இது பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்ண்ணே. ஓ, இப்போ எல்லா ஊருக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க? நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்ண்ணே. சரி சரிங்க. இப்போது நான் கோழியே பிடிக்க முடியல, இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது கோழி. கோழி இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும், நான் பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். ஓ, இப்போ இந்த கோழியெல்லாம் வீட்டில் வளர்த்துனா நாய்க்கு எதுவுமே பிடிக்காது, சிக்காதுங்களா? கேரி புள்ள இந்த மாதிரி? ஒரு மாதம் குஞ்சுல கை சிக்கிறதில்ல. ஓ, சரி சரி. நம்ம கைக்கு சிக்காதுண்ணா. நாய்க்கு எதுவுமே தொந்தரவு வராது, உங்களுக்கு சேஃப்டியாக வளருங்க. சரி சரி சரிங்க. இப்போ இந்த சோனாலி கோழியில் என்னென்ன கலரான வகையான கலர்லாம் வருதுங்க? 5 வகையான கலர் இருக்குங்க. 5 வகையான கலர் இருக்குங்களா? உங்களுக்கு பொறிப்பு கலர்ண்ணே. சரிங்க. ஒரு பொறிப்பு கலர், ஒரு ஒயிட் மிக்சிங், இந்த கலர்ண்ணே. வாழலாம் பார் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குண்ணே. ஆமாம். இது ஒரு பிளாக் ஷேடிங் ஒரு பொறிப்பு கலர்ண்ணே. ஓகே, சரி. அதில் பியூர் ஒயிட் இருக்குண்ணே. சரி. அது ஒரு ஒயிட்டும் வந்து ஒரு மிக்சிங் ஒரு ப்ரௌன் கலரும் இருக்குண்ணே. சரிங்க. இது மாதிரி ஒரு 3, 4, 5 வகை கலர் இருக்குண்ணே. ஓகே ஓகே. அப்போது கஸ்டமர் எப்படி கேட்டாலுமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவீங்க? கஸ்டமர் எப்படி கேட்டாலும் நம்ம அவங்க அந்த கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 50 குஞ்சு எடுக்கிறாங்கன்னா ஒரு 5 கலர் மிக்ஸ் ஆகி கொடுத்துருவீங்க. இப்போ எனக்கு பொட்டைக்கோழியே வேணும், இல்லை சேவல் கோழியே வேணுன்ற அப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? பெட்டைக்கோழி சேவலை வேணுன்றவங்களுக்கு அவங்க கேட்குற, இப்போ எனக்கு ஒரு 20 பெட்டைக்கோழி வேணும், எனக்கு ஒரு 30 சேவல் வேணும், அந்த மாதிரி கொடுத்துட்றோம்ண்ணே. இல்லை எனக்கு பெட்டைக்கோழி வேணும்னாலும் கொடுக்குறோம், சேவலே வேணும்னாலும் கொடுக்குறோம்ண்ணே.
ஓ சரி சரி சரிங்க. இப்போது எப்படி கேட்டாலுமே இப்போ இந்த 5 கோழி 10 கோழி வேணும்னு கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பண்ணுறது? 5 கோழி 10 கோழி வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்க. சரிங்க. கொஞ்சம் அவங்க டேரெக்டாக ஃபார்ம் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் ஏதாவது சேலம் பக்கம் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 20 குஞ்சு 30 குஞ்சு கேட்குறவங்களுக்கு சரி அவங்க கான்டாக்ட் நம்பர் நம்ம வச்சுருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுத்து வரும் நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவோம்னா அவங்க எடுத்துக்குவாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. சரிண்ணே, இவ்வளோ நேரம் உங்கள் பிஸி ஷெடியூலில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டுனா கஸ்டமர் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருக்காங்கண்ணே. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது MS நாட்டுக்கோழி ஃபார்ம்ண்ணே, தர்மபுரி. என்னுடைய நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 99 40 80 51 57 அப்படிங்களா? சரிண்ணே, ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். கஸ்டமர் தேவைப்படுற கஸ்டமர் நம்ம MS நாட்டுக்கோழி பண்ணி தொடர்பு கண்டு வாங்கி மகிழுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.